சிலையில் குறைகள். மக்கள் அனைவரும் விறுவிறுப்புடன் இருக்கும் ஊரில் காலை நேரத்தில் ஒரு சிற்பி அவனது வேலையை நன்றாக செய்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் திறமைசாலி. ஆனால் அவனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டடும் தற்பெருமை பேசிக்கொண்டு இருப்பான். யாரும் என்னை மாதிரி நுணுக்கமாக வேலை செய்ய முடியாது என்பது அவனது பிடிவாதம். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கல்லைச் செதுக்கி ஒரு அழகான சிலையை உருவாக்கினான். அந்த சிலை அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. அதை ஒரு பொது இடத்தில் வைத்துவிட்டு அதன் கீழே ஒரு பலகையில் இப்படி எழுதினான்: இந்த சிலையில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையின் மேல் ஒரு குறியீடு இடுங்கள். மாலை வந்து பார்த்த சிற்பி அதிர்ந்து போனான். சிலையே தெரியாத அளவுக்கு ஊசி முனையளவு இடமில்லாமல் மக்கள் எங்கும் குறைகளை குறித்து வைத்திருந்தார்கள். சிற்பிக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த சிலையில் இத்தனை குறைகளா என்று அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் விஷயத்தை கேட்டுவிட்டு சிரித்தார். அவர் சொன்னார்: வருத்தப்படாதே, நாளைக்கு அதே சிலையை தயார் செய்து அதே இடத்தில் வை. ஆனால் பலகையில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் செய். அடுத்த நாள் சிற்பி அதே போல செய்தான். இப்போது பலகையில் இப்படி எழுதியிருந்தது: இந்த சிலையில் எங்கே குறை இருக்கிறதோ அதை சரி செய்து உதவுங்கள். அன்று மாலை சிற்பி வந்து பார்த்தபோது சிலையில் ஒரு கீறல் கூட இல்லை. மக்கள் அதை பார்க்காமலேயே கடந்து போயிருந்தனர். கதையின் நீதி குறை சொல்வது என்பது மிக எளிதான காரியம். ஆனால் அந்த குறையை சரி செய்வது அல்லது ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான திறமை. அடுத்தவர்களை விமர்சிப்பதற்கு முன்னால் நம்மால் அதை சரி செய்ய முடியுமா என்று சிந்திப்பதே மேலானது.